நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், டேர்ன் யோர் பேஷன் இன்டு பவர். பியூட்டிஃபுல்ங்க. இது என்ன குறிக்கிறதுன்னு கேட்டேன்னா, பஞ்சபூதத்துல 5வது பஞ்சபூதமாகிய நெருப்பு. இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெருப்பு அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேர்கிட்டையும் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 சாமானும் ரொம்ப முக்கியம். நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, பருப்பு இல்லாத கல்யாணமா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். பட் இந்த உலகம் பிரபஞ்சம் ஃபுல்லா நம்ம இருக்கணுமானா இந்த 5 பூதம் இல்லாத ஒரு இடம் கிடையாது. ஸோ இந்த 5 பூதத்துல எல்லாமே முக்கியம். அண்ட் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்துதான் இருக்கு. ஸோ இவாளை சார்ந்து ஸோ இந்த பஞ்சபூதங்களும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் பண்றா. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு எப்படி இருக்கு? இப்போ நீங்க எல்லாத்துலயும் நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆனாலும் பார்த்தேன்னா, ஒரு யாகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அக்னி தேவதை கிட்ட நம்ம சமர்ப்பிக்கிறோம். அப்போ அக்னி தேவதை இமீடியட்டா தே வில் அப்சர்வ். இந்த 5 பூதங்களும் என்னன்னு கேட்டேன்னா, மேஜர் பாயிண்ட் அவளோட குவாலிட்டிஸ், யூனிக் குவாலிட்டிஸ் என்னன்னா, தே வில் அப்சர்வ். எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம என்ன கேட்கிறோமோ அது அப்படியே நெருப்பானாலும் சரி, தண்ணி ஆனாலும் சரி, வானம் ஆனாலும் சரி, பூமி ஆனாலும் சரி, காற்று ஆனாலும் சரி, இந்த 5 பூதங்களும் நம்ம என்ன பேசுறோமோ அப்படியே அதை உள்ள வாங்கிக்கும். கண்டிப்பா அது நமக்கு என்ன மாதிரி நம்ம கேள்வி கேட்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு பதில் கொடுக்கும். அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. பட் நம்ம கேட்கறதுக்கு தெரியல, நம்ம தயாராகவும் இல்லை, கரெக்டா நம்ம கேள்வியும் கேட்கறது கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு கதை. இந்த ஃபயர் எலிமெண்ட் பத்தி சொல்லும் போது ஒரு சின்ன குட்டி கதை. நமக்கு எல்லாருக்குமே மகாபாரதம் பத்தி தெரியும். அதுல நிறைய குட்டி 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 உபயகதைகள், சிறுகதைகள்லாம் இருக்கு. அதுல ஒரு குட்டி கதை என்னன்னு கேட்டேன்னா, ஒரு முனிவர் இந்த இவா யாரு கௌரவாசும் பாண்டவாசுக்குள்ள யாரு புத்திசாலி அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை அப்படின்னு கேட்டேன்னா, ஃபர்ஸ்ட் இவ 2 பேரையும் கூப்பிடுறார். துரியோதனையும் தர்மர் அவர் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவளுக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறா. ஒரு சின்ன அறைன்னா அர்த்தம் ஒரு ரூம். அந்த ரூம்ல நீங்க ஒரே ஒரு ஐட்டம் தான் வைக்கப்படும். அது நிறைஞ்சிருக்கணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இந்த குளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த அறை, தட் இஸ் இந்த ரூமை நீங்க ஒரே ஒரு ஐட்டம் வச்சு நிறைச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ துரியோதனன் என்ன பண்றாரு, அவளோட தம்பிமார்கள் அவ அத்தனை பேர்கிட்டயும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாரு. என்ன வைக்கலாம், என்ன வச்சா நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதே மாதிரி தர்மரும் இவ பாண்டவாஸ் இவ 5 பேர்கிட்டயும் உட்காந்துட்டு பேசுறான். இந்த மாதிரி சொல்லியிருக்காளே, என்ன வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு. ஸோ துரியோதன உடனே அவ தம்பிமார்கள்ட்ட வெக்கோல், இந்த மாடு திங்கும் இல்லையா, அந்த காஞ்ச புல், அந்த வெக்கோலை ஃபுல்லா நிறைச்சு வச்சுடலாம். ஒரே ஒரு ஐட்டம், அது நல்ல அப்படியே ரூம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறான். ஸோ உடனே அவ தம்பிமார்கள் எல்லாருமா போய் வெக்கோல் எல்லாம் கொண்டு அதில் ரூமை ஃபுல்லா நிறைச்சு வச்சாச்சு. இவர் என்ன பண்றாரு, தர்மர் என்ன பண்றாரு அப்படின்னா, அழகா ஒரு அகல் விளக்குல எண்ணெயை விட்டு திரிய விட்டு, ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கணும்னு சொன்னார் இல்லையா, ஸோ ஒரே ஒரு வச்சு அந்த விளக்கை ஏத்திடுறாரு. அந்த விளக்கு ஏத்தின உடனே என்ன ஆகுது, அந்த வெளிச்சம் அந்த ரூம் அப்படியே அழகா இருக்கு. அப்போ அந்த முனிவரும் குளிச்சுட்டு வந்துட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப பாருங்கோ, துரியோதனன் சொல்றான், பாருங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அதை போய் கொண்டு வந்தோம் தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்படின்னு அவர் ரொம்ப அப்படியா அப்படின்னு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டவாஸ் தர்மர் என்ன பண்ணிருக்காரு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு, அவ்வளோ ஒரு சந்தோஷமா, என்ன ஒரு அழகான புத்திசாலித்தனமா ஒரு தீப ஒளிய வச்சு அந்த வெளிச்சம் அப்படியே அந்த அறை ஃபுல்லா அழகா நிறைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் இதுல பல சூக்ஷ்மங்கள் இருக்கு. ஸோ அந்த வெளிச்சம், சின்ன வெளிச்சம் அந்த அறைய மொத்தம் அப்படி எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அந்த ஒளிக்கிட்ட நம்ம முறையிடலாம், கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்.
இந்த பிரபஞ்சத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த நெருப்புனால நம்ம கத்துக்கக்கூடிய பாடம் என்னன்னா, நமக்குள்ள இந்த ஊண்டுதல் அப்படின்னு தெரியுமா, என்ன காரியம் பண்ணணுமானாலும் அது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஊண்டுதல் இருக்கிற பாருங்க, அது நம்ம கண்டிப்பா வேணும். அந்த நம்ம இந்த சில நேரங்களில் சில பேர் அக்ரெசிவ் அப்படின்பா, நான் எனக்கு எப்படியாவது இந்த முடிச்சே ஆனம்பா, ஒரு காரியம் நம்ம எடுத்தோம்னா அந்த எப்படியாவது அந்த காரியத்தை நம்ம கண்டிப்பா நம்ம ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியில இருப்பான். அதே மாதிரி ஒரு பேஷன் அப்படின்னா அவள் ஒரு கனவு கண்டிருப்பா, எனக்கு வந்து ஒரு பெரிய டாக்டரா ஆகணும் அப்படின்னா, இப்போ அந்த டாக்டரா ஆகணும் அப்படின்னா அந்த ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம முதல்லேருந்தே நம்ம பண்ணணும். நல்லா படிக்கணும், அந்த சயின்ஸ் குரூப்ல டிராயிங்லாம் இருக்கு, அந்த டிராயிங்லாம் நல்லா அழகா வரைய தெரியணும், அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும், அந்த பொறுமை இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை இருக்கணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் நமக்கு அப்பப்போ இல்லை டாக்டரை நீ பண்ணிடணும், நிறைய தடைகள் வரும், நிறைய பேர் உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவா. ஆனாலும் அந்த குறிக்கோள்ல அப்படியே நச்சுன்னு இருக்கணும், ஐயோ நம்ம டாக்டரானோம் அந்த ஊண்டுதல் இருக்கு பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த லைட்டை வந்து எப்போதுமே பிரைட்டா வச்சுக்கணும், அது எரிஞ்சுட்டே இருக்கணும். அது அது இந்த படிப்புன்னு இல்லை, சின்ன காரியமானாலும் சரி, எந்த விஷயமானாலும் அந்த ஊண்டுதல் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். அது கடவுள் ஆல்ரெடி நம்ம கிட்ட கொடுத்துருக்கார். அப்போ அந்த ஊண்டுதலை வச்சு நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு வழிகளெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த வழியில போனா சரியா இருக்குமா, அந்த வழியில போனா சரியா இருக்குமா. அப்போ இந்த எலிமெண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஃபயர் எலிமெண்ட்டை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நடக்கும், வழி காமிக்கும். எனக்கு வெளிச்சம் தரது பார்த்தீங்களா, அது வந்து கிவிங். அதே மாதிரி சொல்லுவா, ஒரு தீப்பொறி வந்து ஆக்கலும் அதுவே அழித்தலும் அதுவே அப்படின்னு சொல்லுவா. ஆனாலும் எல்லாத்துக்குமே காரணம் கர்த்தா. இப்ப இது ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு தொழில் அப்படின்னா, அழிக்கணும் அப்படின்னாலும் அதுவும் ஒரு தொழில். ஸோ அதுவும் கண்டிப்பா நடக்கணும். ஸோ ஆனா எப்ப எது பண்ணணும் அப்படிங்கிறத பகுத்தறிவு நமக்கு வேணும். எந்த இடத்துல ஆக்கணும், எந்த இடத்துல அழிக்கணும் அப்படிங்கிற விவரம் நமக்கு, கிளாரிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்போதுமே என்ன இருக்கணும்னா விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் ஒரு ஃபயர். எப்போதுமே நம்ம என்ன பேசுறோம், இப்போ ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நம்ம யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கோம்னா கூட நம்ம அதை யாரையும் பாதிக்கக்கூடாது. அதே சமயத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். அதே சமயத்துல அந்த சொல்ல விஷயம் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஒரு அவேர்னஸோடையே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். என்ன மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்தாலும் நமக்கு வந்து அதை நமக்கு தாங்கக்கூடிய சக்தியும் எதிர்கொள்ள சக்தியும் இருக்கணும். அது ஒருவேளை தோல்வி ஆனாலும் தாங்கணும், ஒருவேளை மாட்டேன் நீ பண்றது தப்பு அப்படின்னு ஒரு இது வந்தா கூட அதையும் நம்ம தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபயர் நமக்கு, இந்த பஞ்சபூதங்கள் வந்து பல நுணுக்கமான விஷயங்கள்லாம் பல பாடங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஃபயர் மாதிரி, ஃபயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5 பூதங்கள் பத்தி நான் பொதுவா நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த 5 பூதங்கள் நம்ம உடம்புல என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிற, அது என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற நான் அடுத்த வீடியோல 1 by 1 நான் சொல்லித்தரேன். பாருங்க, அவ்வளோ அற்புதங்க. கடவுள் ரொம்ப அழகா படிச்சிருக்காரு. இந்த நெருப்பு அப்படின்னாலே வந்து சிவபெருமானவா குறிக்கும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்பா. ஸோ அந்த தீப்பொறி, அப்போ அந்த 5 பஞ்சபூதத்திலையும் பார்த்தேன்னா திருவண்ணாமலை தான் உங்களுக்கு வந்து திருவண்ணாமலைலாம் அக்னி சொல்றா, நெருப்புக்கு வந்து திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை தீபம்லாம் அங்கதான் ஏத்துவா. ஸோ அந்த ஒளி வந்து எப்படி அந்த தர்மர் வந்து என்ன அழகா சூட்சமமா சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துக்கு நமக்கு தேவை என்னன்னா அந்த தீப ஒளி. அந்த ஒளியானது அது அழகா யூனிஃபார்மா இட் இஸ் கவரிங் ஆல் ஏரியா, ஃபுல் ஏரியா அப்படியே நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த நிறைஞ்சிருக்கணுமானா நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நமக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காருங்க. கொடுக்கலைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பட் அதை நம்ம கரெக்டா பிரயோகம் பண்றதில்லை, கரெக்டான வழியில நம்ம பிரயோகம் பண்றதில்லை. இதுதாங்க. ஸோ அதனால நம்ம எப்போதுமே ஃபயர் மாதிரி ஊண்டுதலோட எல்லாம் நான் சாதிப்பேன், நான் பண்ணுவேன், நான் ஜெயிப்பேன், எனக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கணும்.
நெருப்பு, நம்ம உள்ள இருக்கக்கூடிய நெருப்பாக இருக்கணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை டு ஷேர் அமாங் யோர் கான்டாக்ட்ஸ். பாய்.